காட்டில் சிங்கராஜாவுக்கு காலில் அடிபட்டுருது. அதை பார்க்குறதுக்கு ஒரு நரி வருது. அது பேசிக்கிட்டு இருக்கும்போது சொல்லுது, ராஜா கவலைப்படாதீங்க, நடப்பதெல்லாம் நன்மைக்கு அப்படின்னு. ஆனால் ராஜாவுக்கு ரொம்ப கோபம் வருது. இப்படி நடக்கிறதெல்லாம் நன்மைன்னு சொல்லுதேன்னு சொல்லிவிட்டு அதை சிறையில் போட்டுருது. அது சிறையில் இருக்குது. அடுத்து இந்த சிங்கம் என்ன பண்ணுது, வேட்டையாட போகுது. அப்போது ஒரு கூண்டில் இருக்கிற ஆட்டுக்குட்டியை பிடிக்க போய் அதுவே கூண்டில் மாட்டிக்கிடுது. அதனை எடுத்துகிட்டு போக வர்ற வீரர்கள் பார்க்குறாங்க, இது இளவரசர் விளையாடுறதுக்கு சரியான சிங்கம் இல்லை, ஏன்னா இது காலில் அடிபட்டிருக்கேன்னு சொல்லிட்டு காட்டிலேயே விட்டுட்டு அவங்க என்ன பண்ணிடுறாங்க, அவங்க ரிட்டன் போயிடுறாங்க. இப்போ உடனே சிங்கம் என்ன பண்ணுச்சு தெரியுமா, வேகமாக நரிக்கிட்ட தான் வந்துச்சு. அதுக்கிட்ட சொல்லுது, நீங்கள் தான் எனக்கு முன்கூட்டியே எனக்கு வர்ற ஆபத்தை சொன்னீங்க, நீங்கள் தான் இனிமேல் எனக்கு மந்திரி அப்படின்னு சொல்லிருச்சு. இப்போ பாருங்கள், நரிக்கு கூட என்ன ஆயிடுச்சு, அது நன்மையாகவே மாறிடுச்சா இல்லையா? ஆமாம், நடப்பதெல்லாம் நன்மைக்கு அப்படின்னு நினச்சோம்னா துன்பம் கூட ஒரு நாள் என்னவாக தான் இருக்கும், நன்மையாக தான் முடியும். வாழ்க்கை நிகழ்வு.